பொதுவாக நம்ம வீடு அல்லது பூஜை அறை அப்படிங்கிறது ரொம்ப ஆற்றல் நிறைந்ததாக இருக்கணும், அந்த தெய்வாற்றல் நிறைந்திருக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாதவர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. பூஜை அறையில் எப்போவுமே வாசனையான பொருட்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. விளக்குகள் ஏற்றி இருக்க வேண்டும், அதற்கு எண்ணெய் ஊற்ற வேண்டும் அல்லது நெய்யில் ஏற்ற வேண்டுமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கும். சங்கு வாங்கி வைக்கலாம், சோவி வாங்கி வைக்கலாம், காமதேனு படம் வாங்கி வைக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க, நாமும் செய்திருப்போம். கண்டிப்பாக ஒரு சில ஆற்றல்களை நாம் உணர்ந்திருப்போம். ஆனால் இதை எதுவும் செய்துமே வாசனையான பொருட்களாக இருக்கட்டும், சுவாமி படங்களாக இருக்கட்டும், எது வாங்கி வைத்தும் இன்றளவும் என்னால் அந்த இடத்துல ஒரு அதிர்வை கூட உணர முடியலை அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான பதிவு தான் இது. பொதுவாக இந்த இறை ஆற்றல் அப்படிங்கிறது நம்ம செய்கிற பூஜை, அதே போல் வாங்கி வைக்கிற பொருட்கள் சார்ந்தது மட்டும் அல்ல அப்படிங்கிறத முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இந்த வழிபாடு அப்படிங்கிறது மனதார இருக்க வேண்டும், சரணடைந்து செய்கின்ற வழிபாடாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத மனதில் கொள்ள வேண்டும். இப்போ எல்லாமே சொன்ன மாதிரி வாங்கி வச்சுருக்கோம், மங்கள பொருட்கள் வாங்கி வச்சுருக்கோம், வாசனையான பொருட்கள் நிறைய இருக்குது, பூக்களோட பயன்பாடு நிறைய இருக்குது. இந்த ரம்யமான மனதை அல்லது அந்த சூழலை வேணால் நீங்கள் உணர்ந்துக்கலாமே தவிர அந்த தெய்வ ஆற்றலை, அதன் அதிர்வுகளை நம்மால் உணர முடியாது. காரணம், ஆத்ம சமர்ப்பணம் இல்லாமல் செய்கின்ற வழிபாடு எதற்குமே அதற்கான முக்கியத்துவம் இல்லாததாகத்தான் தோன்றும். அதே போல் அதற்கான பலனும் நம் கண் முன்னே காண முடியாது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மையும் கூட. வழிபாட்டிலே ஒரு தெளிவு, சரணடைந்த மனதுடன் நாம் செய்கின்ற வழிபாடு அப்படிங்கிறது. அது என்ன சரணடைந்தது அப்படின்னா, கண்டிப்பாக நிறைய பேர் அந்த மாதிரி வழிபாடு செய்வாங்க. எந்த எதிர்பார்ப்புமே இருக்காது, முழுமையாக ஒப்பு கொடுத்துடுவாங்க. எனக்கு எது நடந்தாலும் சரி, அதை நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு. எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் சரி தான், அதுல எல்லாம் இல்லை. இப்போ சிவபெருமானை வழிபடணும், விஷ்ணு பகவானை வழிபடணும், வாராகி அம்மனை வழிபடணும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அவங்கவங்க மனதிற்கு ஒரு இறையாற்றல் தொடர்பு, அப்படியே ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படும். அந்த தெய்வத்தை நாம் வணங்கினால் போதும், இன்னாரத்தான் வணங்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அதை எல்லாம் ஓர் இறைவனை சேர்வது தான் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஒப்பு கொடுத்துட்றது, நீ தான் எல்லாம் அப்படின்ட்டு ஒப்பு கொடுத்துட்டு நம்ம வழிபடுறோம் அப்படிங்கும் போது மனம் உருகி அவ்விடத்திலே வழிபடுவோம். மந்திரங்கள் சொல்லுவோம், அவங்களுடைய நாமாவளிகளை சொல்லுவோம். சொல்ல அந்த இடத்துல தொடர்ந்து சொல்லணும், சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஒவ்வொரு நாளும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு அதிர்வு உண்டாகும். அந்த அதிர்வை தான் நம்மால் உணர முடியும். அந்த இடத்துல உடலிலே பல்வேறு விதங்களாக நாம் உணர்வோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஆன்மீக அனுபவங்கள் மட்டும் அடியேனுக்கு இருந்த மாதிரி உங்களுக்கு இருக்க போகிறதில்ல, உங்களுக்கு இருந்தது போல் அடியேனுக்கு இருக்க போகிறதில்ல. அது வேறு மாதிரி தான் இருக்கும். அதனால் குழப்பிக்க கூடாது. உங்களுக்கு என்ன ஆன்மீக அனுபவம் வருதோ அதை நீங்கள் அப்படியே உட்கிரகிச்சுக்கிட்டு மேலும் அந்த வழிபாட்டை தொடரணும். இப்போ இதை செஞ்சுங்கனாலே போதும். வீட்டில் நம்ம அதிகமாக வாசனை பொருள் பயன்படுத்தலை, பூக்கள் பயன்படுத்தலை, இந்த மாதிரி எது இருந்தாலும் ஆத்ம சமர்ப்பணம் செய்து இறைவனை உணர வேண்டும் என்று நம்மை ஒப்பு கொடுத்து நாம் வழிபாடு செய்கின்றோம் அப்படின்னா, நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, தனியாக பூஜை அறை இருந்தாலும் சரி, வீட்டில் ஒரு சின்ன இடத்துல நம்ம பூஜை அறையை வச்சுருக்கோம் அப்படின்னாலும் சரி, அந்த இடத்துல இருந்தும் நம்மால் அந்த உணர்வுகளை நம்மால் உணர முடியும். அந்த வீடு முழுக்க அந்த தெய்வ சக்தி நிரம்பி இருப்பதை கண்கூடாக காண முடியும். ஏன்னா நம்ம சமர்ப்பணம் செய்து வழிபடுகின்றோம் அப்படிங்கும் போது அந்த மனதிலே அந்த இறைவன் குடியேறி விடுவார். அந்த மனதில் மட்டுமல்ல, அந்த வீட்டிலும் குடியேறி இருப்பார் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இதை உணர்ந்தவர்கள் கண்டிப்பாக இதை ஆமோதிப்பார்கள். நன்றி, வணக்கம்.